பாலச்சந்தருடைய அறிமுகம்னா ஒரு பக்கம் ரஜினியும் அவர் உருவாக்கினதில் இன்னொருத்தர் வந்து கமல்ஹாசன். இந்த 2 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்னு எப்போ சொல்லியிருக்காரா பாலச்சந்தர்? சார் அவருக்கு வந்து ரஜினி மேலே ஆச்சரிய ஜாஸ்தி சார். கமல் மேலே வந்து கமல் தான் அவர் பிரியும் சார் அவருக்கு. கமல் வந்து அவருக்கு லவர் பாய், அவருக்கு ஃபேவரட் சன் இஸ் கமல்ஹாசன். ரஜினிகாந்த் வந்து அவர் இன்னும் நம்புற சார். ரஜினிகாந்த் நான் எங்கடா இவனை கண்டுபிடிச்சேன் அப்படிம்பார் சார் அவர். இந்த ரஜினிகாந்த் ஒன்லி சக்ஸஸ் ஸ்டோரி ஃபார் ஹிம். பட் கமல் வாஸ் இஸ் சக்ஸஸ். கமல் வாஸ் இஸ் சன். அவர் வந்து எல்லாத்தையுமே கமல் தான் பேசுவார் சார். ஒரு வாட்டி சண்டை போட்டாங்க 2 பேரும். உண்ணாமணி தம்பி போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. செல்லமாக சண்டை போட்டாங்க சார். சண்டை போட்டு 10 நிமிஷம் அழுதுட்டாச்சு. ஒரு கமல் கூட சண்டை போட்டா அப்படின்னு பயிர் அடுத்த நாள் கதை ஒன்றா பொண்ணா பேசிட்டு இருக்காங்க சிவாஜி கார்டனில். ஐயோ கமல் அவர் பாலச்சந்தர் சார் 2 ரிலேஷன்ஷிப்பு அமேசிங் சார். ரஜினிகாந்தை பொறுத்தவரை ரஜினிகாந்த் வந்து பாலச்சந்திர ஒரு பயம் உண்டு சார், ஒரு பக்தி உண்டு, பெரிய மரியாதை, பயம். எதிர்க்கல எஜ்ஜில் தான் உட்காந்து பாடிக்கிறார், மூஞ்சி பார்க்க மாட்டார். கமல் சார் சாதாரணமாக சொல்லுவார் பாலச்சந்திர பேசி. பாலு சார் சொல்லு படிக்கலாமா சார், என்ன பண்ண போகிறேன்னு கேட்பார் கமல்கிட்ட. இது பண்ணுறேன் சார், ரைட் ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டோமா சார், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் 10 பண்ணாத குழப்பலாம் பாரு 10 பண்ணி எதை வச்சுக்கிட்டு தெரியாது. அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணு, எதாவது பண்ண போகிற சொல்லு செல்லமாக திட்டுவார். ஒரு வாட்டி நாங்கள் குணா படம் பார்த்துட்டு வரோம். நான் அவர் ஒரு ஒய்ஃபு கோவிந்தராஜ் டிரைவர், நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன், ஒய்ஃபும் பின்னாடி உட்காந்துருக்கேன். பிரார்த்தனை பார்த்துட்டு வரோம். குணா எனக்கு அந்த படம் பிடிக்கல. குணா ஏன்டா இப்படி என்னடா அவன் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டான் பாரு. நான் வந்து அவர் சொல்கிறாரு ஆமோதிக்கணுங்கிறதுக்காக. ஆமாம் சார், வேஸ்டட் எஃபர்ட் சார். ஆனால் கொஞ்சம் போர் தான் சார் இந்த படம். எல்லாம் விட போர். ஒரு பயம் பண்ணுவாடா இன்னைக்கு தப்பிச்சது போல. சொல்லு சார், ரவுண்ட் ஆடி சாட்டி யாவும் பண்ணுவான். ஒய்ஃபு நீங்கள் சொன்னதானே நான் அவனும் சொன்னான், எதுக்கு அவனை திட்டேன் என்ன எப்படி இல்லை. கமலை பற்றி யாராவது கமலை பற்றி கெட்டதாக பேச அவருக்கு பிடிக்கிறது இருக்கு. அவர் தான் பேசலாம், வேறு யாரும் பேசக்கூடாது. ஒரு ரவுண்ட் ஆடி ஷாட் ஒருத்தன் பண்ணுவானா இன்னைக்கு, வேறு யார் பண்ணுவான் அந்த மாதிரி ரவுண்ட் ஆடி ஷாட்டு? என்ன சினிமாக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச சினிமா யாரும் தெரியாது, எனக்கே தெரியாது வச்சுக்க. பா கிரேட் மேன், என்ன படம் பண்ணிருக்கான் அவன். இல்லை சார் படம் போருன்னு சொன்னீங்க, படம் போர் தான், பட் நல்ல படம். ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணிருக்கான் பாரு. டே யோசிச்சு பாருடா. எனக்கு தோணாதா, எனக்கு தேடி கிடையாது எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு. எனக்கு பொறாமையாக இருக்கும் கமல்ஹாசன் படம் பார்த்தா. அவர் தான் சொன்னார், சலங்கி வலி பார்த்து சொன்னார், இந்த மாதிரி படம் எனக்கு தோணலையான்னு பொறாமையாக இருக்கடா கமல்ஹாசன். விஸ்வநாதரே சொன்னார், அதை எனக்கு பொறாமையாக இருக்குது சார், பெரிய ரசிகர், இந்த மாதிரி படம் பண்ணலன்னு எனக்கு பொறாமையாக இருக்குது சார், எனக்கே தோணுது அப்படின்னாரு. அந்த சிங்கரை இது சங்கராபுரம் இன்ஸ்பிரேஷன் தான் வந்து சிந்து பைரவி. ஒரு மியூசிக், ஒரு கர்நாடிக் மியூசிக்கல் பேஸ் ஃபிலிம் பண்ணேன்டா விஸ்வநாத் மாதிரி அப்படின்னாரு ஒரு வாட்டிக்கிட்ட. நான் கர்நாடிக் மியூசிக்கா சார், ஆனால் ஒரு கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங் சங்கராபுரத்தில். ஒரு சங்கராபுரம் இனிமேல் வருமா ஜிதா சார்? சான்ஸே இல்லை. என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் யோசிச்சு பாருங்க சார். மியூசிக் எல்லாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அதில் கர்நாடிக் மியூசிக்கில் நேச்சுரலாக விட்டாங்க சார். அவர் கர்நாடிக் மியூசிக்கே தெரியாது. ஆமாம், ஹிந்தி நேச்சுரலாக விட்டாங்க. அவர் ஞானத்தில் பாடினு. ஆமாம், எய்தி ஜக்கரி நேச்சுரலாக விட்டாங்க, ஹிந்தியே தெரியாது அவருக்கு, தெலுங்குல படிப்பார். ஜீனியஸ் சார் அவங்களாம். அந்த 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 மாதிரி அவரோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது இல்லை? ரொம்ப ஃப்ரெண்டு சார் எனக்கு அவர். ஒரு வாட்டி என்னாச்சு சார், அவர் வந்து சிகரம் ஷூட்டிங் போது, சிகரம் ஷூட்டிங் வந்து ஏதோ ஒரு வீட்டில் நடந்தது பலசரவாகத்தில், அனந்த சார் டைரக்டரு. அப்போ என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே, பூர்ணிமாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன், கேமராமேனு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். இவர் உட்கார்ந்தார். என்ன கூப்பிட மாட்டிங்களா சார், என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷன், நீங்கள் எங்கே சார் வருவீங்க, நீங்கள் 5 லேவலில் பாடிட்டு இருக்கீங்க, நீ எப்படி முடிவு எடுப்பாத, கூப்பிட்டு விட்டது ஒரு கடமை இல்லையா? எல்லாரையும் கூப்பிட மாட்டேன்றா. அடுத்த நாள் காலத்தில் நானே என் ஒய்ஃப் அவர் வீட்டுக்கு போய் இன்டெஸ்ட் கொடுத்து, சார் ஃபஸ்ட்டு பர்த்டே விட்டல்னு ஒரு மேனேஜர் இருந்தார் அவர்கிட்ட. விட்டல் 24 நவம்பர் ஜூஸ்கோ வெள்ளஸ்தான் அப்படின்னு சொன்னார், போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாம்பே ஒன்றா இருக்காதா அப்படின்றார் அவர். சார் பார்த்தீங்கன்னா பாம்பே இருக்கீங்க சார் நீங்கள், டாய் இப்போடா நீங்கள் 2 போங்க. 24 சாயங்காலம் சார் ஒரு 8-9 மணிக்கு வாசலில் கேட்டெல்லாம் பூட்டிடுவோம். நாங்கள் நாயை குத்து விட்டு கேட்டை போட்டிடுவோம். எங்கள் வீட்டில் பெரிய காம்பவுண்ட் இருக்குது. வாசல் ஒரு கார் சத்தம் வருது. இப்போ கேட்டை திறந்தா இவர் நிற்கிறார் சார். இவர் ஒய்ஃபோட நிற்கிறார் 8:30 மணிக்கு. என் பொண்ணு தூங்கிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு எழுப்பி காதில் ஒரு ஜெமிக்க வாங்கினது. இவர் வந்து ஃபோன் பண்ணி, ஒய்ஃப் சொல்கிறாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு கிறிஸ்டியன் டாக்டருக்கு பர்த்டே, நான் மெட்ராஸுக்கு வரேன். பாம்பேலேருந்து இஸ் ஃப்ளோன் டு மெட்ராஸ். She met him at the airport. They came home. He's going back to Bombay same night. நான் சொன்னேன், நான் என்ன ப்ரொடியூசரா சார்,
நான் சினிமாக்காரன், நான் ப்ரொடியூசரா, சம்பந்தமே கிடையாது எனக்கு உங்களுக்கு. இல்லைடா நீ மனுஷன்டா. எங்கள் அப்பா அழுதுட்டார். மை ஃபாதர் கிரை வித் டியர்ஸ். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தார் என் தங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு 6 மாதம். அப்போ இவர் வீட்டில் ஷூட்டிங்கு. நான் எங்கள் அப்பா அம்மா கொண்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். வீட்டில் ஷூட்டிங்னு அனந்தசிட்ட சொன்னேன் சார், எங்கள் அப்பா அம்மா இறக்கி விடணும் சார் ஏர்போர்ட்டில். 4 மணிக்கு தானடா, எனக்கு 1 ஹவரில் முடிஞ்சிருந்தார். காத்தால என்னாச்சு, ஒரு பாடிட்டு ஒரு பசங்க பாட்டு வரணும், ஒரு லேட் ஆகிடுச்சு, பவர் கட்டு. 6 மணிக்கு தான் வந்தார். எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா இறக்கி விட்றோம், என்னால் வர முடியாது, சாரிப்பா என்னால் வர முடியாதுன்னு சொல்லி விட்டேன். 6 மணிக்கு வந்தார். சாரி 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 சார், பவர் கட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன். என்னடா மூஞ்சிட்டு வச்சுருக்கா, என்ன சார் உனக்கு ஆச்சு, நான் டிரைவர் அதில். இல்லை சார் இவங்க அப்பாவை ட்ராப் பண்ணோம். தம்பியை ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். என்ன சாரி சார். இல்லை பரவாயில்ல சார், தம்பியை ட்ராப் பண்ணுறப்பா சார், பரவாயில்ல. இல்லை சார் ஒரு நிமிஷம், ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுக்கலன்னு கேட்டு உள்ளே போய் எங்கோ ஃபோன் பண்ணார் சார். ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி யார்ட்டையும் சொல்லி எங்கள் அப்பா பேஜ் பண்ண சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணார். அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணி, சாரி என்னால் தான் லேட் ஆச்சு, உங்கள் பிள்ளை ஒன்றும் பண்ணல, நான் பேசுகிறேன் அப்பா அம்மாட்டேன். சார் எதுக்கு சார், இல்லை பேசுகிறா, சாரிம்மா நான் பரவாயில்லடா, அதனால நான் அப்போ தான் பாலுவ கிட்டே பேசினார் அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. பாலுவ பேச வச்சால. அப்புறம் எங்கள் அம்மா இல்லாமல் அவர்கிட்ட உங்களுக்கு சிங்கப்பூர் யாரும் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியுமேன்னு இருக்காரு. 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வரும்போது சிங்கப்பூரில் ஒரு 4 நாள் தங்கணும், எதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எங்கள் அம்மா வெக்கமான கேட்டுருவாங்க. எங்கள் அம்மா நான் பண்ணுறேன்ட்டார். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாலு சார் இது ஏற்பாடு பண்ணுறேன்னாரு, சிங்கப்பூர் 4 நாள் தங்க போகிறோம், ஏற்பாடு பண்ண சொல்லு. அம்மா ஒரு பேச்சு சொன்னால் அதெல்லாம் கேட்க முடியாதுமான்ட்டேன். நான் கேட்கல, நீ நான் பாட்டு கேட்டு பண்ணி கேட்குறோமா அப்படின்னாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட போய், அவர் ஏர்போர்ட்டில் இருந்தார், வந்திருந்தார், இப்போ பாம்பேல இருந்தீங்க தான் சார். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாங்க சார். உடனே ஃபோன் எடுத்தார் சார், யாருக்கும் ஆட்சார் சிங்கப்பூருக்கு, அவர் பாலசுப்ரமணியம் அவர் பேர், அவர்கிட்ட சொல்லி இவங்க என்னைக்கு வராங்கன்னு சொல்லு, டேட் ஆகின்னு கூட அன்றைக்கி பிக்கப் பண்ணி எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து பிக்கப் பண்ணி வீட்டில் தங்க வச்சு கார் கொடுத்து ஷாப்பிங் கூட்டின்னு போயிட்டு 4 நாள் சார் they dropped him back at the airport. எதுக்கு சார் பண்ணது? அந்த மாதிரி ஒரு மனுஷன் சார் அவர். ஹார்ட் ஆஃப் கோல்டு. கச்சேரி கூப்பிட்டாரு என்ன, கிருஷ்ணா வாடா அப்படிம்பாரு. நான் அவரை வந்து 2 பாட்டு தான் பாட சொல்லுவேன். ஆத்தா ஆத்தோ ரமா வாரியா அப்படின்னு பாட சொல்லுவேன். ஏன்னா கம்பானிய மந்தான் பாட சொல்லுவேன். அந்த மாதிரி கச்சேரி இல்லடா கிருஷ்ணா அது ஒன்று. கிருஷ்ணா எங்கேயோ இருக்கான், நான் கம்பானிய மந்தான் பாடாட்டே என்னை கொண்டுடுவான், அப்புறம் கச்சேரி வரமாட்டான். கிருஷ்ணா எழுந்துரு, எங்கே இருக்க சார், கம்பெனியை வடக்கா 2 லைன் பாடுறேன், 2 லைன் பாடுறேன் சார், சாரி சார் இது அந்த கச்சேரி இல்லைடா, கம்பெனியே பாடிட்டு போருமாடா, தேங்க்யூ உட்காரு, அடுத்த கச்சேரிக்கு வா அப்படிம்பாரு. பெரிய ரிமார்க்கபிள் மேன் சார். அவர் இறகத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஃபோன் பேசினார் சார். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்டாரு. ஏன் சார் உடம்பு சரியில்லைன்னு கேட்டேன். இல்லை அது சும்மா செக்கப் தான்டா அப்படின்னு தான் சொன்னார் சார். அவர் அதான வீடியோவே போட்டு போனார்ப்பா, செக்கப் தான்டா அது, ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ப்ரிகாஷன்ஸ் தான் சொல்லிட்டு. அதனால தான் அந்த சோகம் வந்து அதிகமாக எல்லாரையும் தாக்கிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சார், அவர் வந்து இறந்தது செத்து போயிருக்காரு, வேணுட்டே செத்து போனார் சார். அவர் பாலச்சந்தருடைய உதவியாளரில் யார் கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருக்கம்? சுரேஷ் கிருஷ்ணா சார். சுரேஷ் கிருஷ்ணா இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அமீர் ஜான் வாஸ் க்ளோஸ் டு மீ. அமீர் ஜான் பாஸ்ட் அவே. சுரேஷ் கிருஷ்ணா இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. சுரேஷ் கிருஷ்ணா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா படத்தையும் எனக்கு கூட்டு வேச்சை கொடுப்பாரு. இந்த சாருக்கு இஷ்யூக்கு தான் கொடுக்கல, ஏன்னா அதில் வந்து எனக்கு வேச்சம் இல்லைன்ட்டார். ட்ரை பண்ண இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, பட் மகேந்திரன் ஹேட் இஸ் ஓன் செட் ஆஃப் பீப்புள் டு பிரிங் இன். எனக்கு ஒன்று கொடுக்க முடியல அப்படின்ட்டாரு. பரவாயில்ல சார், என்னப்போ எல்லா படத்தையும் சத்யாவில் வந்து நான் நடித்தது காரணம் அவர் வந்து அவரோட இன்சிஸ்டன்ஸ் தான். அப்போ அது என்ன, அந்த சத்யாவில் என்ன ஆச்சுன்னா ஸ்டேஜ் கோயின்சிடன்ஸ். சத்யா நடிக்கும் போது 2 படம் எனக்கு கிளாஷ், 2 படம் ஆனால் கிளாஷ். மனதில் உழுது வேண்டும், இங்கே வந்து சத்யா, இது சத்யா. ஒரே நாள் ஷூட்டிங், 2க்கும் அனந்து தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே. சார் என்ன சார் கிளாஸ் ஷூட்டிங்க, அது சத்யா ஸ்டுடியோ ஷூட்டிங்க, இது வந்து வீனஸ் ஸ்டுடியோ ஷூட்டிங்க, செட்டு போட்டிருக்காங்க கமல் சார். நான் காத்தால் வந்து சுரேஷ் சொல்லிட்டேன், சுரேஷ் அங்கே போனோம், இதை முடிச்சுட்டு போயேன் கிருஷ்ணா அப்படின்ட்டாரு. சரி சுரேஷ், முதல்ல ப்ரீவியஸ் சீன்லாம் எடுத்தாங்க, இப்போ நான் உட்காந்துருக்கேன், எடுப்பேன்னு அவர் எடுக்கலை. பயணி வந்துட்டான், பயணிங்கிற மேனேஜர். கிருஷ்ணா டைரக்டர் கூப்பிட்றாரு, வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவங்க டைரக்டர் சொல்கிறாங்க கமல் சார் ஷூட்டிங் போயிருக்காரு. அப்போ வரமாட்டான்டா அப்படின்ட்டாரு. ஏற்கனவே அவர் சுரேஷ் கிருஷ்ணா மேலே கோவம். சுரேஷ் கிருஷ்ணா நான் அவர் நடிச்சிருக்கேன், இன்னும் கோவம் என் மேலே. சார் வந்துடுவார் சார், போய் கூப்பிட்டு வந்துடுறார் சார். கூப்பிட்டு வாடா போய் அவனை, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேரக்டர் வெயிட் பண்ணுறாரு, கோவமாக இருக்காரு. நான் கமல் சார்ட்ட போய் சொல்லிட்டேன், சார் அந்த படம் ஷூட்டிங்கு ஒரு இருக்குது, எவ்வளோ படம் வச்சுருக்கீங்க, 2 படம் கிளாஷ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னாரு கமல். ஆமாம் சார், கிளாஷ் சார், சாரி சார். சரி 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 சுரேஷ் இவருக்கு எடுத்து அனுப்புங்க, டைரக்டர் வெயிட்டிங், ஆமாம் ஏற்கனவே உங்கள் மேலே கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எனக்கு எடுத்து பின்னாடி அந்த இதெல்லாம் மாட்டி, இது ஒரு கேக் ஒன்று இருந்தது மாட்டுறதுக்கு, அது இங்கே மாட்டி என்னை மாட்டி விட்டார், மாட்டி விட்டு எடுத்துட்டார்.
அப்புறம் அவராக எனக்கு வந்து இந்த பெயிண்ட்லாம் கழிச்சார், தொடச்சி விட்டார். கெரசீன்லாம் போட்டு பெயிண்ட்லாம் தொடச்சி ஓடுங்க ஓடுங்க அப்படின்ட்டார். இங்கேருந்து போகிறேன், இடுக்குன்னு போயிட்டு ஒரு வாட்டி கதை சொல்லுங்க நடந்து சொல்லிட்டு கமல் சாரை பற்றி. கமல் சார் லேட்டாக வந்துட்டார் ஷூட்டிங்க்கு. அந்த கதை இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, அதான் நான் சொல்கிறேன். அதை லேட்டாக வந்து 12 மணிக்கு வந்துட்டார். 3 மணிக்கு வரணும், காத்தால 8 மணிக்கு 9 மணிக்கு வரல. ஃபோன் எடுக்கலை, அவர் மொபைலில் கிடையாது அப்போல்லாம். அப்போ ஆந்திரணி கதாவோட கிளைமேக்ஸு ஜெயபிரதா ஊருக்கு அனுப்புறோம் 5 மணிக்கு. ஒரு 3 மணிக்கு பறக்க வராரு கமல் சார். 4 மணிக்கு வராரு. நானும் என்னடா லேட் ஆகிட்டேன், கமல் லேட் ஆகிட்டேன் சார். வந்து மேக்கப் போட்டுக்கிறேன், மேக்கப் போட்டு பண்ணி டைலாக் படிங்க. டைலாக் படிச்சிருக்காங்க ஃபுல்லாக. அது வந்து ஒரு ஷார்ட் வச்சுருக்கு டைரக்டர். வெவ்வேறு டைரக்டில் தெலுங்கு பேசி ஒரு 5 குரூப் ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் டைலாக் பேசி அவுட்டு போனோம். 5 டைரக்ட், தெலுங்கு டைரக்ட். கமல் சார் வந்திருக்காரு. அனந்தோ வந்துட்டானா அவன்? நீ கொடுக்குற இடம் எல்லாம் எடுக்கலாம், ரிஹர்சல் பார்க்கலாம், டேக் போகலாம் சார். கமல் சார் என்னவா டேக் போகலாம், ரெடி சார். அவர் இல்லை ரெடி ஷார்ட் தெரியுமா உனக்கு? தெரியும் சார், சிங்கிள் ஷார்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. டேக் ரெடி ரைட்ஸ் அப்படின்னாரு. ரைட்டு போட்டாங்க. இது டைரக்டர்கிட்ட சொன்னது. அவன் வந்து ஒரு ஷார்ட்டில் முடிச்சுட்டு அவுட்டு போயிட்டார். எப்படி திட்டுறதுண்ணே அப்படின்னாரு டைரக்டர். திட்டுறதா எடுத்து இதை விட பெட்டராக டைரக்ட் எடுக்க முடியாது அப்படின்ற. போமா நீ ஊருக்கு போமா அப்படின்ட்டாரு. எனக்கு ஞாபகம் வந்தது. நான் தான் கிடுக்கிட்டு போய் மேக்கப்பெல்லாம் போட்டு கிட்டப்பெல்லாம் போட்டு கமல் சார் மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு போனேன். வாங்க சார் வாங்க. என்ன சார் சீனு? அவர் பெருசாக படிக்கிறாரு சீனு. 6 ஷாட் எனக்கும் ரவிகாந்துக்கும். சார் நீங்கள் பெரிய படம் போயிட்டு வரீங்க, இது சின்ன படம், நான் சின்ன டைரக்டர், பெரிய டைரக்டர் போயிட்டு வரீங்க, அது பெரிய படம், பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க. நானும் ஒரு பைக்க பார்க்குறேன் இதே இண்டஸ்ட்ரியில் தான். எனக்கு கொஞ்சம் அந்த சார் இப்படிலாம் சொல்லாதீங்க சார், என்ன பிடுங்க போகிறீங்க வந்து அப்படின்ட்டாரு. சார் சொல்லாதீங்க சார், என்ன சார் பண்ணோம்? நீ தானே சொன்ன என்ன பண்ண போகிற? டைலாக் தெரியுமா உனக்கு? தெரியாது சார். சரி சார் நடந்தோ அதை கம்சைஸ் பண்ணி ஒரே ஷார்ட் ரைட்டு போயிட்டு இருக்கு, ஒரு ஷார்ட் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் எடுத்துட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், பார்த்து இவனை வச்சு எப்படி திட்டு உனக்கு கொள்ளலண்ணா அவன் அப்படின்ட்டாரு. 2 படம் வந்து 2 படம், அந்த படம் பெரிய படம், அங்கே போயிடுவே நீ சார். அனுத்து சார் தான் 2 பேர் பையன் போடாதா, நீ ஏன்ன போனேன், உன் புத்தியங்க போச்சு. சிந்து பெரிய வந்தப்பறம் எனக்கு ஒரு 15 படம் வந்தது சார், 18 படம் வந்தது. தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. என் அப்பா சொல்லுவாடே ஃபோன் பண்ணுறாடா படத்தை ஆன்சர் பண்ணிட்டேன். நான் ஆஃபீஸ் போயிருப்பேன். நான் அப்போ சாயங்காலம் ஒரு வாட்டி கவிதாலயா போடும்போது அனந்து சார்கிட்ட போய் சொன்னேன், சார் 18 படம் வந்திருக்கு சார், கூப்பிட்றாங்க. எனக்கு வேலையை விடக்கூடாதாங்கிற டில்லமா. 18 படம். ஏன்னா அப்போ கமல் சார் என்ன சொல்லுறவர்கிட்ட ஆன்மீரியில் அவர் இன்டர்வியூ பண்ணேன். வளர்ந்து வரும் நடிகர்கள் எழுதும்போது அவர் இன்டர்வியூ பண்ண அவர். அப்போது அவரோட இதுபோது அரங்கேற்றம் இருந்தபோது, அரங்கேற்றம் முடிஞ்சாலும் இன்டர்வியூ பண்ண அவரையும் விதுபாலாவை இன்டர்வியூ பண்ணோம், வளர்ந்து வரும் நடிகர்கள். அப்போ திரும்பி வரும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, சினிமாவில் முன்னுக்கு வந்தாலும் 2 விஷயம் பண்ண கிருஷ்ணா. பேங்க்கில் 1 lakh, ஒரு ஃபியட் கார் மைனஸ் செட்டில் ஆயிடலாம் அப்படிம்பாரு. அப்போ ஃபியட் கார் வந்து பெரிய 30,000 ரூபா சார் ஸ்டேட்டஸ் சிம்பிள். அது அப்போ பேங்க்கில் 1 lakh ஃபியட் காரில் செட்டில் ஆயிடலான்ட்டார். அப்போ அது 1 lakh எனக்கு பெருசாக ஒரு அமௌண்ட்டாக படுது கமல் சார் சொன்னதுனால. இது ஒரு கணக்கு போட்டு பார்த்து 18 படம் 5,000 ஒரு 90,000 ஆச்சு. வேலையில் இருந்தேன். பணம் சொல்ல போய் கேட்டேன், வா கமல் வீட்டுக்கு தான் போகிறேன் கேட்கலாம் அனுப்புகிறேன். கிருஷ்ணன் தான் கேட்கணுமா என்ன அப்படின்னாரு கமல். 18 படம் வந்திருக்கு, ஒத்துக்கலாமா நம்ம வேலையை ஓட வந்துருக்கு. படித்தார் பார்த்தாரு. சொன்ன கேட்பியா சொல்லுங்க, கீச் போட்டது என்னாரு. சார் என்ன சார் நீங்கள் தான் சொன்னீங்க 18 படம் 90,000, உனக்கு 5,000 கொடுப்பான் எவனா சொன்னானா? நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ கிருஷ்ணன், சினிமாவில் வந்து இந்த 18 படம் ஏதாவது டைரக்டர் பேசிட்டு ஆளவே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரசிகர் இருந்து சார் இந்த கவிதாவில் பிறந்த ஒரு பழைய ஆள் வந்திருக்கு, பையன் வந்துடுறான் சார், கார் ஓட்டுற பையன், டிரைவர் வேஷம் வந்திருக்கோம், 1 பேர் சொல்கிறவங்க, ஃபோனை போடுப்பான்னு சொல்கிறவங்க ஃபோனை போட்டுருவாங்க. அவ்வளோதான். ரோடு இருக்கான்னு தெரியாது, வருமானு தெரியாது, உடனே தான் போடுவாங்கன்னு தெரியாது. கடைசி நிமிஷத்தில் என்ன ஆகும், ரோடு செய்வேன் அவர் எதுக்குப்பா, நம்ம பசங்க யாராவது டிரைவர் யாராவது போட்டு ப்ரொடக்ஷன் டிரைவர் யாராவது போட்டுருங்க பாருவாங்க. அதனால இது நம்பாத. அப்புறம் இன்னொன்று பெரிய உத்தியோகத்தில் இருக்க, உனக்கு ஒரு சுற்றி ஒரு 700 வேலை செய்கிறாங்க, சிலிண்டர் அடிக்கிறாங்க 4 பேர், அந்த மரியாதை கிடைக்காது. நீ திவான் போது ஆர்மிகேஷனர் பேரன்னு சொல்லி திரியிற, ஃபஸ்ட் கிளாஸில் போகிற, அந்த பல்பெல்லாம் இங்கே வேகாது. இவன் படிப்பெல்லாம் தூக்கி போடு. வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை தான் கிடைக்கும். டிரைவர் வேஷமானதான் மரியாதை, வேஷத்துக்கு ஏற்ற மரியாதை தான் கிடைக்கும். சூப்பர். அதை நம்பாத.
சினிமாவில் நம்ம அது என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று டைம் வரும், அப்போ நான் சொல்கிறேன், அப்போ நீ வேலையை விட போகிற, வேலைக்கு காமரா வேலைக்கு போட்டாரு. நான் போயிட்டு வேலைக்கு 95ல சொன்னார். இப்போ டெலிவிஷன்லாம் வந்த அப்புறம் போயிட்டு சொல்கிறேன், டெலிவிஷன் வரும் கிருஷ்ணா, அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, சப்போஸ் இது கமர்ஷியலாக அதுக்கு வேல்யூ கிடையாது, லோட் ஆஃப் ஸ்கோப். சினிமாவில் முன்னுக்கு வரணும் கிருஷ்ணன், யூ மஸ்ட் ஹவ் சஃபர்ட் அ லாட். எல்லாத்தையும் பேர்ன் ஆல் யுவர் பிரிட்ஜஸ், உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எரிச்சிட்டு தான் வேறு வழி இல்லாமல் சினிமாவில் முன்னுக்கு வரணும். கிராவல் வெயிட் அட் தி டாப், தாண்டி தான் வரணும். அப்படிதான் சிவாஜி வந்தார், எம்ஜிஆர் வந்தார், நான் வந்தேன், ரஜினி வந்தார். கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் தான் சினிமாவில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் வழி இல்லாமல் ட்ரை பண்ணேன்னா இன்னைக்காவது ஒரு நாள் வருவேன், கவுண்டமணி மாதிரி அப்படின்னாரு. கவுண்டமணி வீக்காரெலாம் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்புறம் தான் முன்னுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும். டில் த டைம் யூ ஹேவ் டு பி பேஷண்ட் அண்ட் வெயிட். அது ஒன்றும் பொறுமை கிடையாது, ஏன்னா நீங்கள் ஒரு ஹரி, வேலைக்கு போ, பார்த்துக்கலாம். 95 தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது சொன்னார் என்கிட்ட, நவ் இஸ் டைம் ஃபார் யூ டு குவிட். சூப்பர். அப்போ விட்டேன், 95 தான் வேலையை விட்டு அவர் சொன்னார். ஜெயமர் அவரோட ஒரு படம் நடிக்கிறேன்னு சொன்னீங்க, எப்படி இருக்கு அவரோட நடிச்சாங்க? கராத்தே பாபுன்னு பட பேர். நான் நாசர் அவங்களாம் இருக்கும் ஒரு குரூப்பில். அவர் தனியாக இருக்காரு போட்டிருக்கு, அவர் ஒரு எம்எல்ஏயோ ஏதோ. இன்றைய தலைமுறை நடிகர்களோட எந்தெந்த படங்கள் நடிச்சிருக்கீங்க? இந்திய தலைமுறையில் பெருசாக எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா இந்திய தலைமுறைகள் நடிகை பசங்களுக்கு வந்து சினிமாவில் உங்களை மாதிரி அனுபவம் உள்ள யாராக இருந்தாலும் நாம் ஒரு கதையை எழுதி பார்க்கலாம், நாம் ஒரு படத்தை இயக்கி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் சார் சொன்னார் ஒரு வாட்டி, எனக்கு கூப்பிட்டு ஒரு வாட்டி சொன்னார், ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னார், வீட்டுக்கு முடிய ஒரு சீல் டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு என்னமோ தைரியம் இல்லை சார், என்ன கம்பேரிசன் வரும் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.